சித்தர்கள் அருளிய ஓலைச்சுவடிங்கிறது ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இது பழங்கால முனிவர்கள் எழுதப்பட்டது. இவங்க இப்படிதான் வாழ போறாங்க, இவங்க ஐஏஎஸ் ஆவாங்க, இவங்க மந்திரி ஆயிடுவாங்க, இல்லை மக்கள் சேவை செய்வாங்க, இல்லை சாதாரண ஒரு மெக்கானிக்கலாக இருப்பாங்க, இல்லை எங்களை மாதிரி ஜோதிடம் சொல்லியே பிழைப்பாங்க அப்படிங்கிற அனைத்தையும் எப்பவே எழுதி வச்சிருக்காங்க சித்தர்கள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓலைச்சுவடி இருக்கா சார்? இந்த ஓலைச்சுவடியில எங்க இது சித்தர்கள் அவங்க எழுதப்பட்ட ஒரு பொக்கிஷம். இது எழுதி வைக்கப்பட்டது. இது நிறுவனமே வச்சு ஒரு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுக்கான வயது காலமும் நேரமும் வரும்போது இந்த ஓலைச்சுவடி தேடி வருது ஐதீகம் சொல்லி. அதுவே ஒரு பிராப்தம் இருந்தாதான் நீங்க என்கிட்ட உட்கார்ந்து பார்க்க முடியும். இப்போ அந்த ஓலைச்சுவடி எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்கு? அந்த காலத்துல ஓலைச்சுவடி இது சித்தர்கள் எழுதின ஒரு ஓலைச்சுவடி. அப்போ இது ரொம்ப ஒரு பழைய காலத்துல உங்களால புரிஞ்சுக்க முடியுதா சார்? எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய மக்கள் இந்த ஓலைச்சுவடியை பார்த்து அதுக்கான பலன் தெரியக்கூடிய காலகட்டம் ஏற்படுறதுதான். இந்த ரேகை வச்சாலும் போதும், உங்களுடைய டீட்டெயில் வந்துடும். உங்களுடைய பிறந்த வருஷம், மாதம், தேதி, கிழமை, நட்சத்திர, ராசி மற்றும் உங்களுடைய பெயர், அப்பா அம்மா பேர், உங்களுடைய கணவர் இருந்தால் கணவருடைய பேர், எத்தனை குழந்தைங்க இருக்கும், குடும்பம் இருக்கும், எப்படி வாழ்வீங்கிற விளக்கத்தை ஓலையில் எழுதப்பட்டிருக்கு. அந்த ரேகையை வச்சு அவங்களோட டீடைல்ஸ் ஆல்ரெடி அந்த ஓலைச்சுவடியில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், அவங்களோட பேர், அவங்க அப்பா அம்மா, அது முதற்கொண்டும் அந்த ஓலைச்சுவடியில் என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஓலைச்சுவடி எல்லாருக்குமே கிடைச்சிருக்கா? எல்லாருக்குமே கிடைக்காதுமா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திருச்சிற்றம்பலம் அகத்தியர் நாடி ஜோதிடர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நாடி ஜோதிடம் பத்தி நிறைய விஷயங்கள், சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேம்மா. ரொம்ப நன்றி ஐயா. இப்போ நாடி ஜோதிடம் நீங்க நாடி ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு நாடி ஜோதிடம் எனக்கு தெரிஞ்சதை விட மக்களுக்கும் இல்லை நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதை பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. இப்போ ஜென்ரலாவே ஜோசியம் அப்படின்னாலே எங்களுக்கு தெரிஞ்சது ஜாதகம் இருக்கா, ஜாதகம் பார்த்து ஜோசியம் சொல்றது, இல்லைன்னா குறி பார்த்து ஜோசியம் சொல்றது, இல்லைன்னா சோழிகள் வச்சு ஜோசியம் சொல்றது, நியூமராலஜி வச்சு ஜோசியம் சொல்றது, இப்படின்றது தான் நாங்க நிறைய பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனா இந்த நாடி ஜோதிடம் அப்படின்றது இருக்கு. ஆனா அதை பத்தி பரவலா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியல. சோ அதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? உலக தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அன்புடன் தெரிவிச்சுக்கிறேன். அம்மாவுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான கேள்வி அது. இது பழங்கால முனிவர்கள் எழுதப்பட்டது. அதனால மக்கள் இடத்துல அதிகமாக அது தெரிஞ்சக்கூடிய மனநிலை இருந்திருக்காது. அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய இப்போ உடனே குணமாகணும்னு தான் வைத்தியத்துக்கு போகிறாங்க. ஆனால் மூலிகை வைத்தியங்கிறது கொஞ்சம் நாள்பட்ட பிறகு தான் குணமாகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ சாஸ்திரங்கிறது டக்குன்னு போவாங்க, அவங்களுக்கு திசை புத்தி, அவங்களுடைய எண்ணியல், காரு, வீடு எது வந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க, அந்த நிலையில் பார்த்துப்பாங்க. ஆனால் சித்தர்கள் எழுதுனது என்னென்னா அவங்களுடைய இயல், இசை, நாடகம், ஜோதிடம், மருத்துவங்கள் எழுதியிருக்காங்க. அப்போ ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் சொல்கிற விஷயத்தில் அதோட கலந்த ஒரு விஷயந்தான் மனித குலத்தினுடைய கைவல் ரேகையின் அடிப்படையாக எழுதி வைக்கப்பட்டது அந்த சாஸ்திர குறிப்புகள். அவங்க சொல்லப்பட்டது என்னென்னா இயல், இசை, நாடகம், ஜோதிடம், மருத்துவமும் சொல்லியிருக்காங்க, ஜோதிடமும் சொல்லியிருக்காங்க, இயல், இசை, நாடக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சொல்லியிருக்கிறாங்க. சித்த மருத்துவம் அப்படின்றது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதை பத்தி அது சித்த மருத்துவமும் அவங்க எழுத அந்த குறிப்பு தான். இப்போவும் அந்த மாத்திரையை அந்த மூலிகை ரீதியாக மருந்து மாற்றம் செய்து இப்போ ஆங்கில மருத்துவமாக கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் மூல காரணம் யாருன்னா சித்தர்கள் தான். இது தெரியல, வெளி உலகத்துக்கு தெரியல. அப்போ அந்த ரேகையின் மூலமாக சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த ரேகைங்கிறது என்னன்னு கேட்டால், நீங்கள் இந்த ரேகை மட்டும் மாறாது ஒரு மனிதனுக்கு. நீங்கள் வேணால் எப்படி வேணாலும் பார்த்துங்க. இந்த ரேகையினுடைய அம்சம் மாறாது. இந்த ரேகையில்
சாஸ்திர ரீதியான விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதி வைக்கப்பட்டது. அந்த விதியை வந்து ஆளுமை இந்த ரேகையின் மூலமாக இப்படி தான் வாழ்வாங்க, இவங்க இப்படி தான் ஆள போகிறாங்க, இவங்க ஐஏஎஸ் ஆவாங்க, இவங்க மந்திரி ஆகிடுவாங்க, இல்லை மக்கள் சேவை செய்வாங்க, இல்லை சாதாரண ஒரு மெக்கானிக்கலாக இருப்பாங்க, இல்லை எங்களை மாதிரி ஜோதிடம் சொல்லியே பிழைப்பாங்க அப்படிங்கிற அனைத்தையும் எப்போயோ எழுதி வச்சிருக்காங்க சித்தர்கள். அவங்க ஞானத்தால் சொல்லப்படாத விஷயமே கிடையாது மனித குலத்துக்கு. நமக்கு தெரிஞ்சும் தெரியாத சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். ஒரு மனிதன் எல்லா வித்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. சில மனிதர்கள் வந்து வித்தை வந்து எல்லா வித்தையும் தெரிஞ்சிருப்பாங்க, எதுக்கும் பயன்படாமல் கூட போயிடுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உலகத்தை ஆளுமை செய்வாங்க. அவனுடைய அந்த புத்தி கூர்மை எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா அந்த பிறக்கும் போது இந்த கைவிரல் ரேகையிலேயே அவனுக்கு அமைப்பை கொடுத்துருக்குறாங்க. சார், இப்போ எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரேகை வந்து டிஃபர் ஆகும். எனக்கு இருக்கிற அந்த ரேகை இன்னொருத்தருக்கு இருக்காது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோடி மக்களுக்குமே இந்த ரேகை டிஃபர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேகை தானா? இப்போம்மா இந்த ரேகை இருக்குல்ல, பெருமணி சங்குப்புள்ளி 2 1 அப்படிங்கிற ரேகையில் இருக்குன்னா இது 6 பிரிவாக கொடுத்துருக்காங்க. இந்த பெருமணி சங்குப்புள்ளி 1, பெருமணி சங்குப்புள்ளி 2, பெருமணி சங்குப்புள்ளி 3, பெருமொழி சங்குப்புள்ளி 4, பெருமொழி சங்குப்புள்ளி 5. இந்த 5 விரல் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு ரேகையினுடைய பிரிவை கொடுத்துருக்காங்க. அந்த பிரிவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 40 வயசில் நீங்கள் வந்து பார்க்க வரீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 40 வயசில் வந்து அந்த பார்க்கணுங்கிற பிராப்தம் வரும்பொழுது இந்த ஓலைச்சுவடியை தேடி வரதா சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த ரேகையினுடைய பிரிவு என்ன சொல்லுது? 3 சொல்லும், 4 சொல்லும், 5 சொல்லும். அவர் எந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க, இவனுக்கு வயசு 18 வயசுல பெருமொழி ரேகையில் ஒருத்தன் பிறக்கிறான்னு வச்சுங்களேன், 18 வயசுல அவன் பார்க்க வராங்கன்னு வச்சுங்களேன், அது 1 2 3 4 5 இருக்குல்ல, அதுல ஒரு பிரிவாக இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓலைச்சுவடி இருக்கா சார்? எல்லாருக்குமே மானிட குலங்களா இருந்தா எல்லாருக்குமே உண்டு. அவங்களுக்கு என்னைக்கு அந்த பிராப்தம் தேடி வரணும்னு அமைப்பு இருக்கிறதோ அந்த நேரத்துல தான் வராங்க. சரி, இப்போ இந்த ஓலைச்சுவடியில எங்க இருக்கு? இது வந்துங்க சித்தர்கள் அவங்க எழுதப்பட்ட ஒரு பொக்கிஷம். இது வந்து எழுதி வைக்கப்பட்டது, இது நிறுவனமே வச்சு ஒரு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து எப்படின்னா தஞ்சையில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டே இது வந்து எடுத்து நடத்துகிறாங்க. இது அங்கீகாரமான ஒரு விஷயம். இதுக்குன்னு தனி ஐஏஎஸ் இருக்காங்க, அதுக்குரிய அந்த பராமரிப்பான வேலைகள்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நடத்த முடியாமல் தனியாரில் அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கல அவங்க விட்டுடுவாங்க. ஏன்னு கேட்டால் அதில் செலவினங்கள் அதிகம். அதில் தயார் பண்ணுறது, அதை இது பண்ணி அதை வந்து கெடாமல் பாதுகாக்கிறது, அதுக்கு மயில் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் போட்டு இது பண்ணி இப்போ புதுசாக ஒரு என்ன மாதிரியான கரப்பாம்பூச்சி வந்தாலும் அதை வந்து அரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கிறாங்க. அந்த பாதுகாப்பதுக்கு பணமும் தேவைப்படுது. அதை வந்து தனியாரில் ஒருத்தவங்களை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களை மாதிரி உள்ள ஜோதிடர்களில் ஓலைச்சுவடி படிக்கிறவங்களுக்கு அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்குரிய சில காணிகள் நம்மளால் முடிஞ்ச காணிகளை கொடுத்து வாங்கிடுவோம். அது படிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு இது மாதிரி அந்த அசோசியேஷன் மாதிரி வச்சு அவங்களுக்கு அது போய் சேர்ந்துடும். இதை ஒரு 4 முறையா 5 முறையா அது போய் சேரும் வரும். அது அவங்க பண்ணுற முறைப்படி செய்கிறாங்க. இப்போ ஓலைச்சுவடியானது, இந்த ஓலைச்சுவடி என்னைக்கு, இதை நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதுக்கான வயது காலமும் நேரமும் வரும்பொழுது இந்த ஓலைச்சுவடியை தேடி வருது ஐதீகம் சொல்லுது. அதுவே வந்து ஒரு பிராப்தம் இருந்தாதான் நீங்கள் என்கிட்ட வந்து உட்காந்து பார்க்க முடியும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. எல்லா விஷயமும் கூட, திருமணமும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, பணம் பொருள் செல்வங்களும் சரி, வாகன வசதி, எல்லாருக்கும் வீடு கிடைச்சிருக்கா, எல்லாருக்கும் கார் அமையுதா, எல்லாருக்கும் கல்வி அமைதா, எல்லாம் வந்து அரசாங்க நிலையில் பெரிய பொசிஷனில் இருக்க முடியுதா? அதே மனிதனாக இருக்கிறான், ஒரு துறையினுடைய டைரக்டராக இருக்க முடியுது. அதே மனிதன் தான் கடலில் ஊழியனாக இருக்க முடியுது. கண்டிப்பாக. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லையே. அவனுடைய செய்த கர்மாவும் பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் மனித குலத்தினுடைய வழிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமையுது. இது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த ஓலைச்சுவடி வந்து எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்கா? அந்த காலத்துல வந்து ஓலைச்சுவடி, இது சித்தர்கள் எழுதின ஒரு ஓலைச்சுவடி. அப்போ வந்து இது ரொம்ப ஒரு பழைய காலத்துல உங்களால புரிஞ்சுக்க முடியுதா சார்? எங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி. பெரிய கிரந்தம் இருக்கு, தமிழ் இருக்கு, மற்ற மொழிகள், நிறைய மொழிகள் இருக்கு. எல்லா மொழிகளும் நீங்க பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளில் அதிகபட்சமான பார்த்தா தமிழ் மொழி தான் அதிகமான காலம் உருவாகிற நேரத்திலே பிறந்ததா சொல்றாங்க. கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு தமிழ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கல்வெட்டுலாம் ஆதாரமா இருக்கு.
இப்போ இன்னைக்கு எடுக்கிறாங்களே ஒவ்வொரு இடத்துலையும் எடுக்கக்கூடிய கல்வெட்டுகளில் இப்போ பூமியை நோண்டி இப்போ கிடைக்கக்கூடிய பொருள்களில் தமிழ் தான் மூத்த மொழிகளாக சொல்கிறாங்க. ஆமா. அது காலகட்டத்தின் மக்கள் பேசுகிறத வச்சு அடிப்படையாக வச்சு அது டாமினேஷன் ஆகிட்டு இருக்கு சில மொழிகள். சரி. ஆனால் அது உண்மை கிடையாது. உலகத்தையே ஆண்ட மொழி தமிழ் மொழி தான். மூத்த மொழி தமிழ் மொழி. அது சோழர்கள் காலகட்டத்திலே அதுக்கு முன்னாடி காலகட்டத்தையும் பாருங்க, அது நூற்றாண்டுகளை பாருங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடினா ஒரு யுகம் என்பது 1,00,000 ஆண்டு காலம் இருக்கு. இந்த கலியுக காலகட்டமே இன்னும் 1 லட்சங்கிறதுக்கு 2026 தான் போயிருக்கு கலியுகம் வந்து. அப்படி இன்னும் 1,00,000 ஆண்டு காலம் வாழ வேண்டிய மக்கள் நிலையில நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய மக்கள் இந்த ஓலைச்சுவடியை பார்த்து அதுக்கான பலன் தெரியக்கூடிய காலகட்டம் ஏற்படுறது தான் இந்த ஓலைச்சுவடி மிகப்பெரிய ஒரு உண்மையாவே சார். ஏன்னா இந்த ஓலைச்சுவடி அப்புறம் இந்த கைரேகை வச்சு பார்க்குற இந்த விஷயங்கள் வந்து நிறைய மக்களுக்கு வந்து போய் சேராம இருக்கலாம். அதனால கூட வெளியே வந்து அவங்க வந்து கேட்கணும் அப்படின்றது இல்லாம இருக்கலாம். இந்த ஒரு நவீனமான காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப பயன்பாட்டுக்கு வருதுமா. நீங்கள்லாம் வந்து இதை எடுத்து இது மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா அந்த மக்கள் பலன் பெறுவதற்கு ஒரு வழியாக இது ஊடகம் வந்து ரொம்ப பயன்பாட்டுக்கு இருக்குது. இது தெய்வீகமான நிலையில் எடுத்து பண்ணுறீங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்கிறதுலாம் ஒரு புண்ணியத்தின் அடிப்படையாக கூட இது மனித சேவையின் அடிப்படையாக செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள். எல்லாருக்கும் இந்த விஷயத்தை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கிறோன்னா யாராவது ஒரு மனிதனுக்கு வழிகாட்டியாக இது அமையும். கண்டிப்பா சார். அந்த வகையில் வந்து சித்தர்கள் அருளிய ஓலைச்சுவடிங்கிறது ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். கண்டிப்பா சார். இப்போ நீங்க சித்தர்கள் அருளிய இந்த ஓலைச்சுவடி எவ்வளவு ஒரு பொக்கிஷமா பார்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுதி கொடுத்துருக்கான்னு சொல்றீங்க. இப்போ ஒருத்தர் வராரு, அவர் வந்து அவர் கைரேகையை வச்சு அந்த ஓலைச்சுவடி நீங்க பாப்பீங்களா, இல்ல பேரு இல்ல பிறந்த தேதி இதெல்லாம் மட்டும் சொல்லி? எதுவுமே தேவையில்லைங்க, உங்களுடைய ரேகையை மட்டும் பதிவு பண்ணி கொடுத்தா போதும். வருஷம் மாதம் தேதி இப்போ நவீன காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் அது மாதிரி ஒரு சில சூழ்நிலை உருவாக்குறாங்க. நிறைய பேருக்கு ஜாதகமே இப்போ ஜாதகமே இல்லைங்க, இல்லாதவங்களுக்கு இந்த ஜாதக ரேகையை வச்சு எடுத்துடலாம். இந்த ஓலைச்சுவடியானது மிகப்பெரிய ஒரு பொசிஷன் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரேகை வச்சாலும் போதும் உங்களுடைய டீட்டெயில் வந்துடும். உங்களுடைய பிறந்த வருஷம் மாதம் தேதி கிழமை நட்சத்திர ராசி மற்றும் உங்களுடைய பெயர் அப்பா அம்மா பேர், உங்களுடைய கணவர் இருந்தால் கணவருடைய பேர், எத்தனை குழந்தைங்க இருக்கும் குடும்பம் இருக்கும் எப்படி வாழ்வீங்கிற விளக்கத்தை ஓலையில் எழுதப்பட்டிருக்குது. அதை வந்து நம்ம படித்து ஓலைச்சுவடியை தேடி எடுத்துட்டோம்னா உங்களுடைய வாழ்வே வந்து நிர்மாணம் ஆகிடும். சார் இப்போ அந்த பர்சன் வந்து அந்த கைரேகையை வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கைரேகையை வச்சதுக்கு நீங்கள் எப்படி போய் கரெக்டாக இவருக்கு இந்த ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக எடுப்பீங்க? இந்த ரேகையினுடைய பேர் இந்த ரேகனுடைய பெயர் கட்டவர் ரேகனுடைய பெயர் இருக்கு இல்லையா, அந்த பேரை நாங்கள் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த கட்டை விரல் ரேகைக்கு பெயர் என்ன இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். முதல் கன்ஃபார்ம் பண்றது அதுதான். அதுக்கு லென்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பார்த்து இது என்ன ரேகன்னு கண்டுபிடிச்சிட்டாலே எங்களுக்கு அந்த கட்டை தேர்றதுக்கு இந்த ட்ராக்ல தான் அந்த கட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். சரி. அதுல வந்து ஒரு 5 வருஷம் 40 வயசுல 45 வயசு வரைக்கும் அந்த கட்டு அந்த அமைப்பு இருக்கும். அப்போ 45 வயசுல உள்ளவங்களுக்கு 40ல 45 வயசுல உள்ளவங்களுக்கு அந்த ரேகை அமைப்பில் உள்ளதை எடுத்து பார்ப்போம். அதுல தேடும்போது ஒன்றா தேடும்போது இப்போ லட்சுமிங்கிற பேர்ல ஒரே ஆளாக கிடையாது, எத்தனையோ லட்சுமி இருக்காங்க. அது அப்பா அம்மா பேர் மாறிடும், கணவர் பேர் மாறிடும். அதில் வச்சு அவங்க பிறந்த வருஷம் ரத்தாட்சி வருஷம் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி துலா லக்னத்தில் அவங்க பிறந்திருக்காங்கன்னு வந்துருச்சு. நீங்கள் ஜாதகம் வச்சா கன்ஃபார்ம் பண்ணலாங்க. உங்கள் ஜாதகம் இருந்தால், ஜாதகம் இல்லைன்னா இந்த அப்பா அம்மா பேர் அவங்களுடைய கணவருடைய பேர் அவங்க பேர்லாம் வருதுல்ல, அவங்க எத்தனை குழந்தை நீ எத்தனை குழந்தையா பிறந்தலாம் அதெல்லாம் தெரியும் இல்லையா அவங்களுக்கு, அதை வச்சு இது நம்மள தான் கன்ஃபார்ம் பண்ணி. சார் இப்போ அந்த ரேகையை வச்சு அவங்களோட டீடைல்ஸ் ஆல்ரெடி அந்த ஓலைச்சுவடி அவங்க கல்யாணம் ஆயிருக்கும், அவங்களோட பேர் அவங்க அப்பா அம்மா அது முதற்கொண்டும் அந்த ஓலைச்சுவடியில என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சிருமே. பெரிய விஷயம் சார், கண்டிப்பா இருக்கு. நிறைய பேர் மக்கள் வராங்க, அந்த மக்கள் வரவங்க பார்த்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சந்தேகமே வந்துடும், இது உண்மைதானா இது பிராக்கலா இருக்கு அப்படின்னு கூட நிறைய சொல்றதும் நான் காதுல வாங்கியிருக்கிறேன். அப்போ வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாம வருவாங்க, அவங்க வருவாங்க வந்து தேடுவாங்க, இதை பார்த்து உங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால இந்த குழந்தையில காரணம் என்னன்னு கேட்டா உங்களுடைய கர்மா வந்து இருக்கு, கிரகங்கள் வந்து வினையா இருக்கு, இதனால இந்த தோஷங்கள் வந்து கால தாமதமா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், இல்லை உனக்கு 2வது கல்யாணம் ஆகும், இல்லை குடும்ப வாழ்க்கை சரி இருக்காது, இல்லை பிரச்சனைக்குரிய வேற ஒரு தாரத்தில் போய் கல்யாணம் ஆகி குடும்ப வாழ்க்கையெல்லாம் நடக்கும். இப்படிலாம் பல விஷயங்கள் உண்மை வருதில்ல சார். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்கும்பொழுது எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது சார். இப்போ ஓலைச்சுவடி பார்த்து நீங்கள் வந்து இதுதான் நீங்கள் இதுதான் உங்களோட பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கான அந்த பரிகாரங்கள் அது எப்படி சார் நீங்கள் சொல்வீங்க? அது எப்படி உங்களுக்கு அதில் வந்துமா ஒரு காண்டம் முதல் காண்டம்னு ஒன்று பொது காண்டம்னு ஒன்று இருக்குது. அந்த பொது காண்டம் ஓலை கிடைச்சதுன்னா அதில் வந்து
ஒவ்வொரு காண்டமும் தனித்தனியாக எழுதி வச்சுருக்காங்க, பிரிவு பிரிவாக. ஒன்றை பிரித்து திருமண காண்டங்கிறது, தாய் மனை வீடு, வீடை கட்டணுன்னா தனியாக தாய் அந்த வீடு காண்டத்தை, யாருக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனைகளுக்கான அதுக்குரிய காண்டத்தை நீ solution தனியாக எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு எனக்கு கர்மா தெரிஞ்சுக்கணும், என்னுடைய முன்ஜென்மம் தெரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறம் பிறவி இருக்கா ஆமா அப்படிங்கிறதும் சொல்கிறது இந்த ஓலைச்சுவடி தான். எப்படின்னா இதுக்கான கர்மாவை என்ன, அதுக்கான நிவர்த்தி இருக்கா, இதுக்கு நிவர்த்தி பண்ணிக்கிட்டா நல்லா ஆயிடுமா? கண்டிப்பாக சரியாயிடும். இப்போ நிறைய பேருக்கு தீராத நோய்கள்லாம் வந்து எப்போ அது வந்து இந்த நோய்கள்லாம் இப்போ உங்களுக்கே தெரியும், நான் அந்த நோய்கள் பேர் சொல்ல விரும்பல. அந்த தீராத நோய் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் இப்போ வந்து கடன் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை கல்யாணம் ஆகலை, இல்லை குழந்தை, இதெல்லாம் ஒரு டெம்பரவரியாக அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஆகிடும், இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு அது சொல்யூஷனாவது கிடைச்சிடும். ஆனால் நோய்கள் தான் எப்போ வந்தாலுமே ஒரு தீராத நோய்கள் அதெல்லாம் அவஸ்தைப்படும் பொழுது அவங்க தானே சார் ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. நோய் மட்டும் இல்லைம்மா, சில பேர் கடனால் கஷ்டப்படுவாங்க, சில பேர் குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னு கஷ்டப்படுவான், சில பேர் அவனுடைய உத்தியோகம் தொழிலன்னு கஷ்டப்படுவான், சில பேர் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுவான். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கான் அந்த உலகத்துல. யாரும் நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப சுபிஷமா இருக்காங்கிறது ஒரு 10% கூட இருக்காது. இல்ல கஷ்டத்தோட அளவுகோல் வேணா கம்மியா இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க. உண்மை, கரெக்டான உண்மை. அது என்ன காரணம்னா அவனவன் செய்த பாவ வினையின் அடிப்படையாக வாழ்வு அமைகிறது. அவன் ஏதோ ஒரு விதத்தில் போன ஜென்மத்தில் டாக்டராக பிறந்திருப்பான், அவன் வந்து ஏதாவது சம்பாதிக்கிற நோக்கத்தில் கல்படம் பண்ணி தப்பு பண்ணியிருப்பான், அது இந்த ஜென்மத்தில் நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கே கொடுப்பான். ஓகே. சில பேர் இந்த ஜென்மத்தில் அவன் என்ன பண்ணுறான், தொழிலதிபராக இருந்து பல பேர் கூலி கொடுக்காம போயிருப்பான். அந்த கூலியை கொடுக்காம இருந்து அவன் வஞ்சப்பட்டு கஷ்டப்பட்டு அவன் குடும்பத்தை பாதுகாக்க முடியாமல் அவன் சாபத்து விட்டு மரணமாயிருப்பான். அது இந்த ஜென்மத்தில் அவன் பிறந்து இவன் போய் அடி மேலே அடி கூடி ஆறுல போய் அவன் வாழ்க்கை தரம் இல்லாமல் போயிருக்கும். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் ஒவ்வொரு கர்மாவை பொறுத்து சில பேர் கோயில் கட்டி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நாகங்கள் வந்து தவிச்சு போயிடும். அந்த கோயிலை வந்து இடிச்சு போட்டு அவன் புதுசாக வேற ஏதாவது வீடை கட்டுவான், இல்லை அந்த இடத்த ஆக்கிரமிச்சு பண்ணியிருப்பான், இல்லை அதில் ஏதாவது பண்ணியிருப்போன்னு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து வேற ஏதாவது பொருள் இருக்கும்போது அங்கே இருக்கிற நாகங்கள், அதுக்கு உயிரினங்கள் எல்லாம் தெரிச்சு போயிருக்கும். அதனுடைய சாபங்கள் அது எங்கே கறிக்கு போய் இறந்து போயிடும். அதனுடைய பாவ சாபங்களை பார்த்து அந்த வழியா போன சித்திரங்களுடைய சாபங்கள் இருக்கும், பட்சி சாபங்கள் இருக்கும், நாக சாபங்கள் இருக்கும். இப்படிங்கிற பல சாபங்கள் வருது. மனித குலத்திலே பெரியவங்க பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்து அங்கே இருந்திருப்பாங்க, வந்து தேடி பார்த்தா இடமே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான தோஷத்தை இந்த ஜென்மத்தில் அவன் பாதிச்சு அவன் பித்துக்குள்ளே போய் நின்றுட்டு இருப்பான். அந்த பாதனை பூரா சொல்லுது, இந்த ஜென்மத்தில் பண்ண துன்பங்களை நீ இந்த ஜென்மத்தை அனுபவிடான்னு சொல்லிட்டு அவனுடைய கர்மா அவன் வினை குணங்கள் அறிந்து அயன் விதித்து கொள்கை உலதோ மறித்தும் நெறி தர்ம சாஸ்திரத்தை விதி சாந்தி செய்தே நிறைந்த பலன் பெறுவதே ஜாதகன்றான். அருமையான ஒரு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வினைகளை வந்து எந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களை போக்குறதுக்கான வழியை சொன்னது சித்திரங்கள் தானே. இப்போ வந்து இப்போ என்னென்ன கஷ்டங்கள், எப்படி இந்த ஓலைச்சுவடி பார்க்கறது, இந்த மாதிரியான ஒரு விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து இப்போ நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கு, வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கல, எவ்வளவோ நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவங்க வராங்க உங்ககிட்ட, இப்போ நீங்க ஓலைச்சுவடியை பார்க்கணும் அப்படின்னா மினிமம் எத்தனை நாள் எடுத்துப்பீங்க அந்த ஓலைச்சுவடியை எடுக்கிறது? அம்மா அவங்களுக்கான பிராப்தம் வரும்போது தேடி வரதா சொல்றாங்க. அப்போ அந்த ரேகை வச்சாங்கன்னா முடிஞ்சு கிடைச்சதுனாக்கா நாங்கள் உடனே தேடி பார்க்கறது உண்டு. இப்போ கிடைக்கல அப்படின்னா ஒரு 3 நாளோ 5 நாளோ தேடி அது சம்மந்தப்பட்ட ஓலை வர வச்சு திரும்பி அவங்கள ஒரு டைம் கொடுத்து படிக்க வைக்கிறது உண்டு. அந்த மாதிரி ஓலைச்சுவடி எல்லாருக்குமே கிடைச்சிருக்கா? எல்லாருமே கிடைக்காதுமா. பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும், இல்லைங்கள இல்லைன்னு தான் சொல்ல முடியும் சார். அப்போ அது ரொம்ப ஒரு அது இப்போ இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் கூட நாங்கள் தேடிட்டு இருப்போம், கிடைக்காம கூட போவோம். அன்னைக்கு வருமானத்துக்காக நாங்கள் செய்யக்கூடாது, ஒரு சேவை மனப்பான்மையில் அந்த ஓலைச்சுவடியை பார்க்கணும். அருமை சார். அதை செஞ்சாதான் இது வந்து முழுமையான பலன் கிடைக்க முடியும். எங்களுக்கு கூட வாக்குஸ்தானம் நல்லா இருக்கு அப்படின்னா ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடாது, தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடாது. அவங்க தப்பான வார்த்தையில சொல்லி சமாளிக்கிறது மட்டும் நினைப்பான். அருமையா சொன்னீங்க சார். அது செய்யக்கூடாது. எப்பயுமே வந்து நீங்கள் வாக்குஸ்தானம் நல்லா இருக்குன்னா பரிசுத்தமாக இருந்துக்கணும், தேவைகளை அதிகமாக ஏற்படுத்திக்கூடாது. தேவைகள் அதிகமாக ஏற்படும் போய் சொல்ல வேண்டியது இருக்கும் கண்டிப்பா. அப்போ ஒரு மனிதனை வந்து துன்பம் பண்ணி வாழ்க்கை நடத்த வேண்டியதாக இருக்கும். புரியுது. அந்த மாதிரி செஞ்சோம்னா அது நம்ம சொல்ற வாக்கும் பலிதம் எல்லாம் போயிடும். ஃபைன் சார். இதை விட விளக்கம் யாருமே ரொம்ப வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயமா சொல்ல முடியாது. அதனால வந்து நாங்கள் கூடுமான வரைக்கும் ஒரு சேவையோட செஞ்சு மனித குலத்துக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டியா. எத்தனை பேர் செய்வாங்க, தங்க இருக்கும் கலப்படம் பண்ணி பண்ணுவாங்க, அது எல்லாருமே நிறைய தொழில் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் ஒழுங்காக தான் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. உணவுலையும் அப்படி பண்ணுறாங்க, நல்லா முறையில் பண்ணுறவங்களும் உண்டு, கலப்படம் பண்ணி பண்ணுறவங்களும் உண்டு. அதே மாதிரி மருந்துலையும் அப்படி உண்டு, ஏன்னா வியாபாரத்துக்காக இதை பண்ணுறாங்க. சில பேர் வட்டி வாங்கி தான் குடும்பம் பண்ணுறான், அவன் அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆக போகிறான்னு தெரியாது இல்லையா. ஃபைன் சார்.
இவ்வளோ நேரம் எங்களுக்கு நிறைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து வச்சீங்க. உண்மையாகவே நாடி ஜோதிடம்னா என்ன அப்படின்னுட்டு பல மக்களுக்கு வந்து புரியாமல் இருக்கும். நாடி ஜோதிடம்னா இதுதாம்மா, சித்தர்கள் இப்படிதாம்மா எழுதி வச்சிருக்காங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது வந்து சேரும் அப்படின்றத, அதாவது இப்ப இருக்கிற மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா வந்து நவீன யுகத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்களோட டைமுக்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் உங்களோட எக்ஸ்பிளனேஷனுக்கும் ரொம்ப நன்றி சார். எங்களோட சேனலுக்கு வந்து இவ்வளோ அழகாக எங்களுக்கு இனிய நன்றிக்குமா. இந்த 2026 மிகவும் ஒரு புதிய வளர்ச்சியும் உங்கள் குடும்பத்தார்களுக்கு உங்களுக்கும் இந்த நிறுவனமும் ரொம்ப சீரும் சிறப்பாக அனைத்து விதமான செல்வங்கள் பெற்று பரிபூர்ண வளர்ச்சி அடைய எல்லாமான இறைவனை பிரார்த்தனை பண்ணி அகத்தியருடைய அருள் ஆசி உங்கள் மரபூர்வமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டோமா. நன்றி. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.